அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். அம்மு, ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் போது சட்டன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் சொல்லி பார்க்கலாம். என்ன சேமியா பால் பாயசம் தானே? சூப்பர் டேஸ்ட்ல அதை விட ஈஸியாக வேற என்னங்க இருக்க முடியும்? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சேமியா பால் பாயசம் தான். எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். அம்மா, முதல்ல முந்திரி திராட்சை வறுத்துக்கலாமா? இங்கே ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இது சூடானதும் ஒரு 10 முந்திரி இதை வறுத்துக்கலாம். அது லேசாக வறுபடட்டும். அப்புறம் காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சுங்க. அடுத்து 10 காஞ்ச திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா பஃபியா குண்டு குண்டா வரும் இல்லை? ஆமாம், குண்டு குண்டா வரும்போது எடுத்துடலாம். அழகா ஆக்சுவலாக பார்க்க. இது வந்து பாரு, முந்திரி எல்லாம் வறுபட்டுடுச்சு, அது எடுத்துடலாமா. அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடுறேன். இதில் சேர்த்துட்டு இங்கே 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்துருக்கேன். ஒரு 75 கிராம் இருக்கும் இது. இதை போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானா கூட போதும். நீங்கள் இந்த ரோஸ்ட் பண்ணாத சேமியா எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து ரோஸ்டட், அதனால லைட்டாக வறுத்துட்டு எடுத்துடலாம். அக்கா, இது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கவா இல்லை சிம்மில் வச்சா? இல்லை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடானா போதும். இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோஸ்டட் இது எடுத்து செஞ்சோம்னா. ஆமாம், இதுவே நல்ல கலரில் தானே இருக்குது. அந்த ஒயிட்டில் இந்த ஆரஞ்சு சேர்ந்த காம்பினேஷன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். போதுங்க, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1 லிட்டர் பாலுங்க, நல்ல திக்கான பால். இது வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். பால் நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்பப்போ கலக்கி விடணும் இல்லையா? கலக்கி விடணும், ஆமாம். நல்ல பால் கொதிச்சு வரட்டுங்க. இப்போ கொதி வந்துடுச்சுங்க பால். ஆனால் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே கொதிக்கட்டும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அக்கா, 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்னு எதுக்கு சொல்கிறீங்க? அது என்ன அப்படின்னா, நல்லா பால் சுண்டி வரும்போது நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். போதுங்க, பால் கொதிச்சது. இப்போது சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா பாதி அளவு வெந்தால் போதுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும் இல்லையா? ஆமாம் ஆமாம், பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கச்ச கச்சன்னு ஆச்சுன்னா நல்லா இருக்காது, குழஞ்சி போகக்கூடாது. கொதிக்கட்டும் இது. பாருங்க, இப்படி பாதியே இப்படி கட் ஆகும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை போட்டுக்கலாம். ஆமாம், இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போது 100 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. 1 கப்பு சேமியா எடுத்திருக்கேன், 75 கிராம் அது. இதில் வந்து 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இதில் 1 நிமிஷம் இருந்தால் போதுமா? போதும் போதும். பால் ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருக்கு, பார்த்தாவே தெரியுது பாருங்கள். அப்படியே நல்லா சுண்டி வந்திருக்குது திக்கா. இப்போது சேமியா பாதி வெந்திருக்கு இல்லையா? இப்போ சர்க்கரை போட்டதும் அதோடு சேர்ந்து இருக்கிறதும் நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சுங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு, அதையும் போட்டுட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம் தாங்க, எப்படி வேணால் சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் பாதாம் அது மாதிரி எதுனா இருந்தாலும் சேர்த்துக்கலாம்.
முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள் இந்த ஒரு ரெசிபி. சூப்பரான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.